அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடத்தலாம் என்று திட்டமிட்டிருந்த போது தோழர் வெற்றி சங்கமித்ரா எங்கே நடத்தலாம் என்று ஆலோசனை கேட்டார். உடனடியாக எனக்கு தோன்றியது இந்த இடம்தான். நம் அம்பேத்கர் காலனியில இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நான் அவரிடம் குறிப்பிட்டேன். அதன்படியே இந்த நிகழ்ச்சி இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து தோழமை உள்ளங்களையும் பெயர் விட்டு சொல்ல வேண்டுதான் ஆசை. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேர் ஆளுமைகள். இந்த ஆளுமைகளை சொல்லி முடிப்பது மாளாது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் தம்மம் சிந்தனையாளர் பேரவையின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். பொதுவாக முகநூலில் இந்த அழைப்பதை பதிவிட்ட போது நம்முடைய சுரேஷ் திவான் குறிப்பிட்டது போல நிறைய விமர்சனங்கள், பொதுவாக மக்கள் தளங்களில் பணியாற்றக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களும் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஏனென்றால் இதே குற்றச்சாட்டு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தாளர் இமயத்தின் மீது வைக்கப்பட்டது. கோவேறு கவிதைகள் என்கிற ஒரு நாவலை அவர் எழுதும்போது அந்த நாவல் வெளிவந்தவுடன் நம்முடைய சக தோழ அமைப்புகளை சார்ந்த தோழர்களை அவர் மீது தாக்குதலை நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அப்படி அந்த இமயம் அவர்கள் நம்முடைய சக தோழர்கள் பேசுகின்ற விமர்சனங்களை காது கொடுத்து கேட்டிருந்தால் இன்றைக்கு அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்க மாட்டார். இன்றைக்கும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அதுபோல தோழர் மதிவண்ணன் அவர்கள் எழுதிய இந்த சக்கிலியர் வரலாறு என்ற இந்த எழுத்தை பல பேருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குது, உறுத்துதல் கொடுக்குது. அது என்ன சக்கிலியர் வரலாறு, அருந்ததியர் வரலாறு, இப்படி பேசிக்கொண்டே போகிறார்கள். நான் இந்த நூலை வாசிப்பதற்கு முன்பாக பொதுவாக இந்த மக்களை பற்றி முதலில் நூலாக்கம் செய்தவர் எழில் இளங்கோவன் என்கிற ஒரு படைப்பாளி. அவர்தான் அருந்ததியர் வரலாறு என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அருந்ததியர் இயக்க வரலாறு என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவருடைய அந்த 2 நூலை படித்துவிட்டு தோழர் மதிவண்ணன் அவருடைய இந்த சக்கிலியர் வரலாறு என்ற நூலை வாசிக்கின்ற பொழுது சற்று ஏறக்குறைய 2ம் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. அவர் அருந்ததியர் என்று சொல்லுகின்றார், தோழர் சக்கிலி என்று சொல்லுகின்றார். இவருடைய ஆதாரங்களும் நிறைய சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா பொதுவாக இந்த நூலை வாசிப்பவர்கள் வாசிக்காதவர்கள் தான் மோடாமொத்தமாக பேசுவார்கள். இந்த நூலை வாசித்தால், ஏனென்று சொன்னால் இது ஒரு பல்கலைக்கழகங்களில் பெரும் பெரும் பேராசிரியர்கள் பல்வேறு துறைகளில் புலமை வாய்ந்தவர்கள் தான் இந்த பணியை நாட்டுப்புற இலக்கியங்களது ஆதாரம் கொடுக்கிறார். பொதுவாக நம்ம எல்லாம் உச்சி முகர்ந்து பாராட்டிய மார்க்சிய ஆய்வறிஞர் தோழர் நா வானமாமலை அவர்களை தொடங்கி பரமசிவம் தொடங்கி அதே போன்று மார்க்சிய ஆய்வறிஞர்களை எல்லாம் தொட்டு காட்டி யாரெல்லாம் இந்த வரலாற்று இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு பதிவு செய்திருக்கிறார். இதுதான் பல தோழர்களுக்கு ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்துகிறது. நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். முத்துப்பட்டன் கதை எழுதுகின்ற போது நான் வானமாமனுடைய அந்த நாட்டுப்புற ஆய்வு நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. தமிழர் நாட்டுப்புற நாட்டார் பாடல்கள் தொடங்கி நாட்டார் கதைகளை எல்லாம் தொகுத்த ஒரு பெருமைக்குரியவர் தோழர் நாவா. அவரிலிருந்து இவருடைய விமர்சனங்களை தொடங்குகிறார் என்று சொன்னால், இப்போது நம்ம அந்த ஊர் பெயரை கூட சக்கிலிப்பட்டி என்பதை கூட நாம் ஏதோ அது அந்த சக்கிலி என்பதை மறைத்து எஸ்பட்டி என்று அழைக்கிற ஒரு அவலத்துக்கு வந்திருக்கிறோம். எஸ்பட்டி தான் சொல்றோம். அந்த சொல் ஏதோ நம்மளை சுடுகிறது என்று நாம் நினைக்கிறோம். நாம் என்னைக்கு அந்த சொல்லை அடையாளமாக எடுத்துக்கொள்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய சமூகத்திற்கு விடுதலை கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சக்கிலியர்கள் ஆண்ட பரம்பரை என்பதை இந்த நூலாசிரியர் நிறுவுகிறார். இது உண்மையாகவே எல்லாருமே வாசித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம அவரிடம் நம்முடைய விமர்சனங்களை, நம்முடைய கேள்வி கணைகளை கட்டாயம் தொடுக்க வேண்டும். எனக்கும் பல்வேறு சந்தேகங்கள் இந்த நூலை வாசிக்கும் பொழுது எழுகிறது. ஏன் எழில் இளங்கோவன் அருந்ததியர் என்று சொல்லுகிறார், மதிவண்ணன் ஏன் சக்கிலியர் என்று சொல்லுகிறார்? 2க்கும் சொல்லாடல் வித்தியாசப்படுகிறது. அவர் சொல்லுகிற விளக்கம், சக்கிலியர் என்று சொன்னால் கிளி என்று சொன்னால் பயம் என்று அர்த்தம், சக்கி என்று சொன்னால் அஞ்சி ஒடுங்குபவன் அர்த்தம். அவன் பயத்தினாலே அஞ்சி ஒடுங்குபவன் என்று பொருளை சொல்லுகிறார்கள். அதனால் அவர் அந்த சொல்லாடலை விட்டுவிட்டு அருந்ததியர் என்று சொல்லுகிறார். அருந்ததியர் என்று சொன்னால் அதியன் வம்சத்தை சார்ந்தவர்கள், தகடூரை ஆண்ட அதியமானுடைய வம்சத்தில் வந்தவர்கள் அதியர்கள். அந்த அதியர்கள் தான் அருந்ததியர்கள் என்று அவர் நிறுவுகிறார். தோழர் அவர்களும் பல்வேறு சான்றுகளை சுட்டி காட்டுகிறார்.
தொல்லியல் சான்றுகள், அதே போன்று இலக்கிய சான்றுகள், அதே போன்று நாட்டுப்புற இலக்கிய சான்றுகள் அனைத்தையும் தேடி பிடித்திருக்கிறார். பொதுவாக இந்த நூல் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் திருவண்ணாமலையில் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், பொதுவாக இந்த அருந்ததியர் அமைப்பு கட்டியதில் முக்கிய பங்கு திருவண்ணாமலை பகுதியை சார்ந்த தோழர்களுக்கு உண்டு. பொதுவாக இவருடைய வரலாற்றை, இந்த சக்கிலியர் வரலாற்றை திருவண்ணாமலையிலிருந்து தொடங்குகிறார். திருவண்ணாமலையில் 1310 வாக்கில் இங்கே ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகளிலிருந்து அவருடைய ஆதாரத்தை இங்கே திரட்டி நம்ம முன்னே இந்த புத்தகத்தின் மூலமாக தோழர் மதிவண்ணன் அவர்கள் சொல்லுகிறார்கள். செஞ்சிக்கோட்டையை கட்டியவர்கள் கூட சக்கிலியர்கள் என்பதை இதில் பதிவு செய்கிறார். அப்படி நம்முடைய வரலாற்று தடயங்களை நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். வரலாறுகளை வாசிக்காமல், நம்முடைய பாரம்பரியத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் ஏன் இன்னும் அடிமையாகவே இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நூலை தோழர் மதிவண்ணன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். இது ஒரு சமூகத்தினுடைய விடுதலைக்கான ஒரு புரட்சி கடல் என்றுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் இந்த நூலில் குறிப்பிடுகின்ற போது அதுக்கான எச்சம் என்ன, வரலாற்று எச்சம் என்ன என்று பார்த்தால், பல்வேறு இடங்களில் சக்கிலியன் கோட்டை என்று இருக்கிறது, பல்வேறு இடங்களில் சக்கிலியன் கிணறு என்று இருக்கிறது, சக்கிலியன் குளம் என்று இருக்கிறது, சக்கிலியன் ஊர் என்று இருக்கிறது, சக்கிலியன் கோட்டை என்று இருக்கிறது, சக்கிலியன் அணை என்று இருக்கிறது. இவ்வளவு தடயங்களை ஒரு சமூகம் விட்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால், அந்த சமூகம் எப்படி இந்த இழுத்தொழிலை செய்யும், எப்படி இந்த சமூகத்தை வந்தேரி சமூகம் என்று சொல்ல முடியும் என்பதை வந்தேரி என்று சொன்னதற்காக ஒரு ஒற்றை சொல்லுக்காகவே ஒரு 300 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை தோழர் மதிவண்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். நாம் இதற்கெல்லாம் ஒரு போலி தமிழ் தேசியம் பேசுகிற ஒருத்தருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவருக்காக தான் இந்த புத்தகமே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நூலை எழுதிய மதிவண்ணன் அவருடைய நூலை இந்த மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இதற்கு முன்பாக நாங்கள் தம்மம் சிந்தனையாளர் பேரவை நூல் அறிமுக கூட்டம் என்பது இது 2வது கூட்டம். முதல் கூட்டம் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் எழுதிய அமைப்பா திரள்வோம் என்கிற அந்த புத்தகம் முதலில் ஒரு நாள் கருத்தரங்கமாக சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தம்மம் சிந்தனையாளர் பேரவை ஒருங்கிணைத்தது. அதில் எழுச்சி தமிழர்கள் ஏற்புரை ஏற்றார். நடிகர் சத்யராஜ் அவர்களும் நம்ம எஸ்கேபி கருணா அவர்களும் நூல் ஆய்வு செய்தார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் இந்த சக்கிலியர் வரலாறு என்கிற இந்த நூல் அறிமுகத்தை எடுத்திருக்கிறோம். இதற்கு பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் வந்திருப்பது உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கூட்டம் என்பது இது சாதாரணமான கூட்டம் அல்ல. பல்வேறு ஆளுமைகள், பல்வேறு திறனாய்வாளர்கள், பல்வேறு படைப்பாளர்கள் நிறைந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.